க்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மயிலும் காட்டி பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஏப்பா நான் அடித்து சொல்கிறேன், என்ன மாதிரி இந்த வாயை சும்மா இருக்காமல் லொடலொடன்னு பேசிக்கிட்டு இருக்கான் பாரு, அவனை கூட நம்பிடலாம். ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த காலர் பட்டனை போட்டுக்கிட்டு நெத்தியில் திருநீர் வச்சுக்கிட்டு இருக்கான் பாரு, அவனை மாதிரி ஆளுங்களை தப்பா நம்பவே கூடாது. எல்லா கொள்மல்தனத்தையும் அவங்க தான் பண்ணுவாங்க. நான் அடித்து சொல்கிறேன், அவன் தப்பா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அம்மா மாதிரி பார்க்க வேண்டிய அன்னிக்கிட்டே இப்படி தப்பாக நடந்திருக்கானே, அவனா சாதாரண ஆளு கிடையாதா, கேடுகட்ட மனுஷன். அவன்லாம் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கக்கூட தகுதி இல்லாத ஆள். இந்த வீட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு ரேவதி தான். அவள் தான் இந்த வீட்டிலே ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு சப்போர்ட் பண்ணுறதும் அந்த பொண்ணு தான். அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கெட்ட வாழ்க்கை அமையிறது நான் ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டேன். அதுவும் இந்த மாயா மாதிரி ஒரு குடும்பத்தில் அவள் போய் சிக்கிடவே கூடாது. அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த மகேஷ் பற்றி உண்மை எல்லாத்தையும் நம்ம அத்தைக்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். அப்போ தான்ப்பா இந்த கல்யாணம் நிற்கும். என்னப்பா சிலம்பம், நான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்க. இந்த மாதிரி கேடுகட்ட ஆளுங்களெல்லாம் வச்சுக்கோ, அவங்க கூட சவகாசமே வச்சுக்க கூடாது. அவங்கள இந்த உலகத்தில் நடமாடுறதுக்கு தகுதி இல்லாதவங்க. எப்பேற்பட்ட ஆளா இருக்கான்னு பாருப்பா அந்த மகேஷ், சை அவனை நினைச்சாலே அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கா. கார்த்தி அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வாப்பா என்னப்பா இன்னும் நின்றுக்கிட்டு இருக்கா, வா அத்தைக்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லுவான். அப்போதான் இந்த கல்யாணம் நிற்கும். இல்லாட்டின்னு வச்சுக்கோ ரேவதியோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்ல நம்ம அவசரப்படக்கூடாது. மாயா வந்துட்டு கர்ப்பமாக இருந்தாங்க, அது உண்மை. ஆனால் அந்த கர்ப்பத்துக்கு மகேஷ் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதுல்ல. இதில் ரேவதியோட லைஃப் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால தான் நானும் இந்த விஷயத்தை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவோன்னு சொல்கிறேன். ஒருவேளை அந்த மகேஷ் நல்லவனாக இருந்து இந்த விஷயம் எதுவுமே அந்த மகேஷுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அப்போ அவன் பாவம் தானே, அவள் வாழ்க்கையை நம்மளே கெடுத்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்ல மயில் வந்துட்டு இல்லைப்பா என் உள்ளுணர்வு சொல்லுது அவன் தான் இந்த கேடுகட்ட வேலையெல்லாம் பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்ல இல்லை நம்ம வந்துட்டு ஆதாரத்தோடு தான் சொல்லணும். மாயா கர்ப்பமாக இருந்தாங்கன்னு ஆதாரம் இருக்குது, ஆனால் அதுக்கு காரணம் மகேஷ் தானே, நம்மக்கிட்ட ஆதாரம் இல்லை, அதை எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்ல சரிப்பா இப்போ அத்தைக்கிட்ட சொல்ல முடியாது, நீயே ஏதாவது ஒரு பிளான் சொல்லு, அது மூலயமா அவங்க ரெண்டு பேரும் கூட்டையும் நம்ம வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஆந்தத்திக்கோ ரேவதியை காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த காப்பகத்தில் இருந்து அந்த ஓனர் மாதிரி இருப்பாங்களா, அவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க. வாங்க ரேவதி அப்படின்னு சொல்ல ரேவதி வந்துட்டு ஒரு ரொம்ப தேங்க்ஸ் மேடம், குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரேவதி நீங்கள் எப்போ வந்துட்டு குழந்தைய வீட்டுக்கு கூட்டு போக போகிறீங்க, அவள் எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்னு உங்களே தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் ஒவ்வொரு தடவையும் அவங்க ஏதாவது வேலையில் இருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க அப்போ வந்துடுவாங்கன்னு சொல்லி வந்துட்டு சமாளிச்சுட்டு இருக்கேன். முன்னாடி தான் அடிக்கடி பார்க்க வருவீங்க, இப்போ வந்துட்டு கொஞ்ச நாள் வரவே இல்லை. அந்த ஏக்கத்தில் தான் பாவம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நீங்கள் குழந்தைய உங்கள் கூட வச்சுக்கிட்டா தான் ரொம்ப நல்லது, அந்த குழந்தை உங்கள் கூட இருக்கதா ரொம்ப ஆசைப்படுது அப்படின்னு சொல்ல மேடம் நீங்கள் சொல்கிறது எனக்குமே புரியுது, நானும் முன்னே அடிக்கடி பார்த்துட்டு இருந்தேன் தான். ஆனால் இப்போ குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைனால இங்கே வர முடியல. இப்போ வந்துட்டு அவளுக்கு காய்ச்சலுக்கு டேப்லெட் கொடுத்து தூங்க வச்சுருக்கேன். இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே நான் தீபாவை வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன். ஆனால் இப்போதைக்கு என்னால் கூட்டு போக முடியாது. இந்த ஒரு ரீசன்காண்டி தான் நான் மகேஷை வேமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு முடிவை எடுத்திருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் குழந்தையை நான் தத்தெடுக்க முடியும். இப்போ கூட்டு போனால் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். தீபா யாருன்ற உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும், வீட்டில் மற்ற யாருக்குமே தெரியாது. என் கல்யாணம் மட்டும் நல்லபடியாக முடிஞ்சுன்னு வைங்க, எப்படியாவது வீட்டில் வந்துட்டு நான் சொல்லி தத்தெடுத்துக்க வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்க சரின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்க அது எனக்கு தெரியல, ஆனால் அப்போ போல தான் சொல்லணும், கண்டிப்பாக எல்லாரும் சம்மதிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல உங்கள் உட்பி மகேஷ் அதுக்கு சம்மதிப்பாரா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக சம்மதிப்பார், அவர் என்னை புரிஞ்சு நடந்துக்கிருவார், என் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு, நான் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்பாரு. நான் இப்போயே போய் அவர்கிட்ட பேசத்தான் போகிறேன். தீபாவை என் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தத்தெடுத்து கூட்டு போயிடுவேன், கொஞ்ச நாள் வரைக்கும் மட்டும் அவளை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல உங்கள் ஏக்கத்தினால தான் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டு இருக்கு, நான் அதனால தான் சொன்னேன், நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நாங்கள் தீபாவை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல சரிங்க மேடம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ரேவதி பேசிட்டு அடுத்து குழந்தையை தான் பார்க்கறதுக்காக வர்றாங்க. தீபா அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. தலையெல்லாம் தடவி கொடுத்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வர்றாங்க. அதே சமயத்தில் இந்த திக்கம் கார்த்தியும் மயிலையும் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. என்னப்பா எதை யோசித்துட்டியா சொல்லு அப்படின்னு கேட்க ஏதாவது எனக்கு ஒரு தனியாக ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு சொல்ல நம்பர் தானே ஏதோ இருக்குது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்பர், இது யாருக்கும் தெரியாத நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைலை காமிக்கிறாங்க. இந்த நம்பர் எப்படி உங்களுக்கு தனியாக அப்படின்னு கேட்க எப்பா அதெல்லாம் பர்சனல், அதெல்லாம் வந்துட்டு கிண்டி நோண்டாதப்பா, உனக்கு நம்பர் தானே வேணும், சரி என்ன பண்ணலான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு ஒரு பிளான் சொல்கிறாங்க. அது மாதிரியே வந்துட்டு மாயா நம்பருக்கு நம்ம மயில் கால் பண்ணுறாரு. அப்போது மாயா வந்துட்டு அந்த திக்க ஃபோனை பார்க்குறாங்க. என்ன இது புது நம்பர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ யார் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், நீ பேசக்கூடாது, இங்கே பாரு டாக்டர் மல்லிகா யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் மாயா வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அப்படியே துருதுன்னு முழிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. நீ யாருனே தெரியாது, என்ன கண்டதை பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல நான் சொல்கிறத மட்டும் கேளுன்னு சொல்லி சொல்கிறல, டாக்டர் மல்லிகா யாருன்னு தெரியுமா, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு நீ அடிக்கடி போயிருக்க, கர்ப்பத்தை கழிச்சிருக்க, எல்லாமே எனக்கு தெரியும், உன்னை பற்றின ஃபுல் டீட்டெயில் என் கையில் வச்சுக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதுங்க, ஃபோனை வச்சுருங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு மாயா ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க.
சொல்கிறாங்க, ஏப்பா இந்த பிள்ளை ஃபோனை வச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்ல, பிற வைக்காமல் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் கால் பண்ணுங்க மிஸ்டர் மயில் அப்படின்னு சொல்ல, மறுபடியும் வந்துட்டு மயில் கால் பண்ணுறாரு. என்ன அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா, உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்கிறேன், அப்படி இருந்தும் உனக்கு அவ்வளோ திமிரில் நீ ஃபோனை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு, உன்னை பற்றின ஆதாரம் என்கிட்ட இருக்குது, நீ கூட இப்போது பொண்ணு எடுக்க போறியே சாமுண்டி சரியாவா, அந்த அவங்ககிட்ட போய் இந்த ஆதாரத்தை கொடுத்துறவா அப்படின்னு சொல்ல, மாயா வந்துட்டு அப்படியே வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் வந்துட்டு இந்த ஆதாரத்தை யாருக்கிட்டே கொடுக்கக்கூடாதுன்னா நீ எனக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்கணும். அது மட்டும் கிடையாது, அந்த சாமுண்டீஸ்வரி மேடமும் டாக்டர் மல்லிகாவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு எல்லாமே தெரியும், அந்த 1,00,000 ரூபாய் கொடுத்துட்டேன்னா உன் பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் கண்டிப்பாக தாரேன் அப்படின்றாங்க. எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி மாயா கேட்க, ஒரு இடத்த சொல்ல, இங்கே பாரு பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்தணும்னு நினச்சாலோ, இல்லை நான் ஆளுங்களை வச்சு என்கிட்ட இருக்க ஆதாரத்தை பறிக்கணும்னு நினச்சாலோ, நான் கண்டிப்பாக இந்த ஆதாரத்தை கொண்டு போய் சாமுண்டீஸ்வரி அம்மாட்ட கொடுத்துருவேன். அப்புறம் என்ன 1,00,000 என்ன 5 லட்சம் கூட எனக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதாரம் என்கிட்ட மட்டும் கிடையாது, இன்னொரு வேறு இடத்துல வச்சுருக்கேன், என்னை தாக்கணும்னு மட்டும் முயற்சி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எப்போ இந்த மாயா இருக்காளே சரியான கிரிமினல்ப்பா, எல்லா வேலையும் அவள் தான்ப்பா பண்ணியிருக்கா, சரி இதில் எப்படி நீ மகேஷ் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்ப அப்படின்ற மாதிரி மயில் வந்துட்டு கேட்குறாரு. இல்லை அவன் மட்டும் தனியாக பணம் கொடுக்க வந்தானா மகேஷுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம், ஆனால் அந்த மகேஷும் கூட சேர்ந்து வந்தான்னா அவனுக்கும் இதில் உடந்தேன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்ல, எப்போ சூப்பர்ப்பா, இதை வச்சு அவங்கள மடக்கிற போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த திக்க மாயாவை காமிச்சிட்டு இருக்காங்க. எப்படி மாட்டிக்கிட்டமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அது தெரியாம மகேஷ் வந்துட்டு டார்லிங் அப்படின்னு கண்டுபிடிக்காங்க. சிப்ப அப்படின்னு சொல்ல, என்னாச்சு எதுக்கு இப்போ கோவமாக இருக்குது அப்படின்னதும், எவனோ ஒருத்தன் நான் கர்ப்பமாக இருந்ததெல்லாம் தெரிஞ்சு என்ன ஃபோன் பண்ணி மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஐயோ என்ன இது இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வருது, சரி நீ கலைச்சது தெரியும், அது காரணம் நான் தான் தெரியுமா, அதை பற்றி எதுவும் சொன்னானா அப்படின்னு கேட்க, இப்போதைக்கு அதை பற்றியில் எதுவுமே சொல்லவே இல்லை, போச்சு போச்சு இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே, அதெல்லாம் ஓகே தான், இப்போ 1,00,000 ரூபா பணத்துக்கு நம்ம எங்கே போக அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கேட்க, வேற என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஏடிஎம் மிஷின் ரேவதி தான், அவகிட்ட தான் எப்படியாவது போய் பணத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்ல, அவகிட்ட மறுபடியும் பணம் கேட்க ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்குது, ஆனால் நமக்கு வேறு வழி கிடையாது அப்படின்னதும் மாயா சொல்கிறாங்க, நீ இங்கே இரு நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிளம்புறாங்க. அதே சமயத்தில் அந்த திக்க ரேவதி வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னக்கா எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சேத்தா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயக்கத்திலே சொல்கிறாங்க. எந்த ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்க, எந்த ஃப்ரெண்டு எல்லாதும் உங்ககிட்ட சொல்லணுமா, ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டிடுறா. அவள் இப்போ என்ன கேட்டால் சாதாரணமாக தானே கேட்டா, எதுக்கு நீ இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லை தலைவலி அதனால தான் அப்படின்னது. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மாயா வர்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்ல, இல்லை ரேவதி கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய், சொந்தக்காரங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுக்கணும் ஜுவல்ஸ் எடுக்கணும் கொஞ்சோண்டு பணம் வேணும் அப்படின்னு கேட்க, இதுக்கு தான் நீங்கள் எவ்வளோ தடுமாறினீங்களா, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க கிட்ட சொல்கிறாங்க. இது உங்கள் குடும்பம் மாதிரி இப்பெல்லாம் தடுமாறாதீங்க, மகேஷ் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறாரு, 1,00,000 என்ன 2,00,000 என்ன 5,00,000 கூட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் என்னப்பா இது நம்ம 1,00,000 கேட்டால் இவங்க வந்து 2,00,000 கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு மயில் வந்துட்டு சொல்ல, சரி கொஞ்சம் அமைதியாக இருங்க, நமக்கு பணம் முக்கியம் கிடையாது, அவங்க மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்கிறாங்க. எனக்கு 2,00,000 போதும் அப்படின்னு சொல்ல, மறுபடியும் அவங்க அப்பா போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி அவங்க கிட்ட கொடுக்க, நாங்கள் எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமோ தெரியல, உங்களை மாதிரி ஒரு சம்பந்தம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயா பயங்கரமாக நடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, மீண்டும் சந்திப்போம் அப்படின்றாரு மயில். அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.